சும்மாறேன். பணக்காரங்கிட்ட 10-15 வருஷமா நம்ம பழகிருப்போம். நம்ம அவசரத்துக்கு ஒரு நாள் பணம் கேட்டோம்னா இத்தனை வருஷம் பழகினதே பணத்துக்காகத்தான் ஆயிரும். அதனால நம்ம என்னைக்கு கடை கேட்கறதா இருந்தாலும் நம்ம கீழே இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும், இல்ல கடை கொடுக்கறதே தொழிலா வச்சிருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். இதை பாரு, ஃப்ரெண்டா பழகிற வசதியானவங்ககிட்ட நம்ம எப்பவுமே பணம் கேட்கக்கூடாது. அப்படி பணம் கேட்டோம்னா ஃப்ரெண்டா பழகுனதே பணத்துக்காகத்தான் ஆயிரும். சூரிய எப்பவுமே உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா வேண்டாமா? சாகுற வரைக்கும். அப்ப சாகுற வரைக்கும் நீ அவங்ககிட்ட கடனே வாங்கக்கூடாது. என்ன ஆளானு தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கடன் வாங்க வேண்டாம், எனாமும் வாங்க வேண்டாம், நான் டாக்டர் ஆக வேண்டாம். நாளையில இருந்து உங்க கூட சேர்ந்து நானும் மைக் செட்டை துடைக்கிறேன். என்னடா சொன்ன? மைக் செட்டை துடைக்கிறானா? மைக் செட்டை 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு சின்ன வயிற்று வலி, 10 ரூபா மாத்திரையில தீர வேண்டியது. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எதோ எடுத்து 10,000 ரூபாய்க்கு இழுத்து விட்டானுங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி சரியா சாப்பிடாதனால அம்மாவுக்கு சின்ன மயக்கம். அதுக்கும் டாக்டர் கிட்ட போனா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், கண்டபடி டெஸ்ட்லாம் எடுத்து 30,000 ரூபாய் காலி பண்றாங்க. நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல சம்பாதிக்கிற மொத்த சொத்தும் டாக்டருக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போயிடுது. உன்ன டாக்டர் ஆக்கி நம்ம மாதிரி குடும்பங்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்த்தா நீங்களும் மைக் செட்டை துறப்பீங்களோ?